பம்புகள் மற்றும் மோட்டார்களை உற்பத்தி செய்து வரும் ஒரு தொழில் மையமான 100 ஆண்டு பழமையான நிறுவனத்தில் நாங்கள் இருக்கிறோம். உண்மையில் தமிழ்நாடு நாட்டுக்கான ஒரு உற்பத்தி மையமாக பெயர் பெற்றுள்ளது. எனவே தொழிலாளர்கள் வெளிப்படையாகவே நீர்ப்பிரிவின் மிக முக்கியமான பகுதியாக உள்ளனர். நான் 25 வருஷமா அதை பார்க்குறேங்க. என் பேர் கலைக்குமாருங்க. அண்ட் தேர்தல் வருது, என்னெல்லாம் இஷ்யூஸை பற்றி நினைக்கிறீங்க? ஓட் போடும்போது இல்லை பழைய பாலிடிக்ஸே ஓடிட்டே இருக்கா? பழைய பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். எதிர்பார்க்குற நிறைய நம்ம இதே வாழ்க்கை போகுது. அடுத்து புது வாழ்க்கையை பார்க்கலாம். பழையாளர்களே வளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. புதுசு பார்க்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். புது பார்ட்டி வரதை பற்றி முக்கியமா இல்லை புது லீடருங்க வராங்களா? பாலிசிகள் மாறுதா? பழைய ஆள் போய் புது ஆள் வரணும், புது லீடராக வரணும், அவ்வளோதான். யூத்தாக இருக்கணும். மாற்றம் வேணும். இப்போ இவங்க 5 வருஷம் இருந்தாங்க, அவங்க 5 வருஷம் இருந்தாங்க, அப்படி மாறி வந்துட்டு இப்போ வரும்போது ஜெனரேஷன் மாறி வரலான்னு ஒரு ஆசை. இப்போ மாற்றி ஆகணும்னாக்கா சீமான் மாதிரி ஆளுக்கு இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல. அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதா? விஜய் மாதிரி ஆளுக்கு கொடுக்கணும்னு தோணுதா? விஜய் மாதிரி ஆளுக்கு கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு கொள்கை, அவர் பாலிசிஸ் சொல்றதெல்லாம் தெரியுதா? சொல்றாங்க நடைமுறைக்கு வருமானு தெரியல. சொல்றாங்க, ஆனால் நடைமுறைக்கு வருமானு தெரியல. தேர்தல்